ஒரு அமைப்பு அமைச்சு ஒழுங்காக போகலைன்னால் இன்றைய நிலையில் ஒரு கூட்டணி 140 இன்னொரு கூட்டணி 90 வரும்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 2016 முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி 140 135 140 திமுக கூட்டணி 90 என்னமோ வந்துச்சு. ஸோ 89 அவர் ஏதோ கணக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார். அதனால அந்த மாதிரி இன்னைக்கு இந்த 140 150 அதிமுக கூட்டணின்னு வச்சுக்கிட்டா அதில் பாஜக ஒரு 25 30 வரலாம், பாமக ஒரு 10 வரலாம்னு. அதே மாதிரி இங்கே காங்கிரஸ் ஒரு 20 வரலாம். அப்படிங்கிறது எந்த பக்கம் ஜெயிச்சாலும் பிரயோகம் நான் தான் சொல்கிறேன், சீட்டுகளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா திருமாவளவனாக இருக்கட்டும், இடது கம்யூனிஸ்ட் சண்முகமாக இருக்கட்டும், முழுக்க திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப கம்மியாக சீட்டு கொடுத்தீங்கன்னா, நோட்டை கொடுத்து சீட்டை குறைச்சிங்கன்னால் அவங்க பிரதானமாக இருக்கிற தொகுதியில் ஜெயிக்க முடியாது. ஸோ இந்த முறை தொகுதிகள் செலெக்ஷனை பார்த்து கரெக்டாக நின்னால் கூட்டணியாக ஜெயிக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி தொங்குன்னு சொல்லி 3 பிரியாது. 3 கூட்டணி 80 தான் தொங்கு. ஒரு கூட்டணி 130 140, இன்னொரு கூட்டணி 70, ஒரு மூன்றாவது கூட்டணி கரெக்டாக இருந்தால் 20 வரலாம்.